ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் தோசை செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு டீ வடிகட்டுறதுல பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த கசடெல்லாம் இருக்காமல் வடிகட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு சாப்பிட்ற போது திப்பி திப்பியாக எதுவுமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மாவில் கலக்கும் போது பார்த்திங்கன்னா தோசை மாவு ஒயிட் இல்லாமல் பிங்கிஸாக மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், அது கூடவே உப்பு, பெருங்காயத்தூள், பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி போடும்போது அதுக்கப்புறம் நெய் ஊற்றுனீங்கன்னா தான் நெய் ரோஸ்ட் மாதிரி தோசை ஹோட்டலில் சுடுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சட்னிக்கும் தாளிப்பு கொடுத்துட்டேன். தாளிப்பு கொடுத்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா பிங்கிஸில் பார்க்குறதுக்கே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.